கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் ஆபகு 3வது அதிகாரம் 18வது வசனம். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன். நாம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்க கற்றுக்கொள்ளுவோம். யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டானது போல கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடந்தோம் என்றால் அதே மகிழ்ச்சியை நாமும் பெறுவோம். மகிழ்ச்சி என்னும் கட்டினால் நம்மை இடைகட்டும் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிருப்போம். அவர் நம் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுவார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்போம். அனுதினமும் மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வருவோம். கர்த்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா. ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, அருமையான நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம். எங்கள் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூற கிருபை தாரும் ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களுக்கு சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் ஆறுதலையும் தருகிற தேவனா இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உலகம் தரக்கூடாத சமாதானத்தை நீர் எங்களுக்காக வைத்திருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கண்ணீரின் பாதையில் சென்றாலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறீர், எங்களுக்கு கேடகமாக இருக்கிறீர், அடைக்கலமாக இருக்கிறீர். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எனவே உண்மையே நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எந்த நிலையில் நான் இருந்தாலும் உம்மை நோக்க கிருபை தாரும் என்று பக்தன் பாடியது போல எந்த சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் உம்மையை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளும். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.